நமக்கு ரொம்ப அவசியமான குட் கொலஸ்ட்ரால் தரும் மூஃபாவோட கார்டியா கடலெண்ணெய். சரி, ஏன் ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. ஐயோ, என் தலையை வெடிச்சிடும் போல இருக்கு. எனக்கு கொஞ்சம் நிம்மதியா விட. நான் அப்புறம் வரேன். எஸ்எஸ்கே, ஐயோ நில்லுங்க. என்ன ஆச்சு இந்த ஆளுக்குன்னு தெரியலையே. அந்த இலக்கியா இவர்கிட்ட என்ன சொல்லி மிரட்டான்னு தெரியல. ஐயோ, இப்ப நான் எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போவேன்? நமக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினைச்ச அந்த இடம் இப்ப நமக்கு கிடைச்ச சந்தோஷத்தை விட அது எப்படி கிடைச்சதுங்கிற ஆச்சரியம் தான் எனக்கு இன்னும் அடங்கல. ஆமா, அப்படி என்னதான் நடந்தது? எஸ்எஸ்கே ஏன் திடீர்னு அந்த பில்டிங்க வேணான்னு சொன்னா? நாம என்ன பண்ணாலும் அதுல மூக்க நுழைச்சு கெடுக்க பாக்குற எஸ்எஸ்கே இன்னைக்கு அந்த பில்டிங்கையே இலக்கியா நீயே வாங்கிக்கோன்னு சொல்லி விட்டு கொடுத்துட்டு போறான். இது கனவா நனவா? அது எப்படி நடக்குது? ஒன்னும் புரியல எனக்கு. இலக்கியா சொல்லு, உன்கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ ஏதோ சொல்லி அந்த எஸ்எஸ்கேவை கார்னர் பண்ணிருக்க. அதான் அவன் பயந்து போய் அந்த இடம் வேணான்னு சொல்லிட்டு துண்ட காணும் துணிய காணும்னு ஓடிட்டான். அப்படி என்ன அவன்கிட்ட சொன்ன நீ? சொல்லு இலக்கியா. நான் ஒன்னும் சொல்லல கௌதம். கௌதம், எதுக்கு இப்ப காரை நிறுத்துனீங்க? அந்த பில்டிங் எப்படி நம்ம பேருக்கு வந்துச்சுன்னு தெரியாம நான் இங்க இருந்து நகரவும் மாட்டேன், காரையும் எடுக்க மாட்டேன். ஒரு விஷயம், இடம் கிடைக்குமா கிடைக்காதான்னு நானும் ஜானும் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனா நீ கொஞ்சம் கூட அந்த கவலையே இல்லாம இருந்த. அடுத்து ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு கெத்தா வேற வந்து இறங்கின. எஸ்எஸ்கேவை நீ மீட் பண்ணி பேசினதுக்கு அப்புறம் அவன் முகம்லாம் வேர்த்து போயிருந்தான். இந்த ரெண்டுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. அது என்ன? அப்ப நீ அவனை ஏதோ பிளாக்மெயில் பண்ணிருக்க. அது என்னன்னு சொல்லு. அந்த எஸ்எஸ்கேவோட ரகசியம் ஏதோ ஒண்ணு நீ தெரிஞ்சுக்கிட்டு அவனை நீ மிரட்டி இருக்க. அது என்ன ரகசியம்னு என்கிட்ட சொல்லு. அந்த ரகசியமே நீங்க தானே. நான் உங்ககிட்ட எப்படி கௌதம் சொல்லுவேன்? இலக்கியா, இலக்கியா, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? அந்த எஸ்எஸ்கே பல்டி அடிச்சதுக்கு காரணம் என்ன? அது கௌதம் என்னன்னா, இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? எஸ்எஸ்கே சொல்றேங்க. சொல்லு. அது எஸ்எஸ்கே கவர்மெண்ட் ஏமாத்தி வச்சிருந்த சொத்துக்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம கஸ்டடியில இருக்குல்ல? ஆமா. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இன்கம் டாக்ஸுக்கு அனுப்பிடுவேன்னு சொல்லி எஸ்எஸ்கேவை மிரட்டினேன். அவரும் பயந்துகிட்டு எடுத்த வேண்டான்னு சொல்லிட்டாரு. இலக்கியா, இதான் காரணமா? என்னால நம்ப முடியல. கௌதம், ஏன் நம்ப முடியல? நான் சொல்றது உண்மை. இல்ல, நான் அதுக்கு சொல்லல. நீ ஏதோ எஸ்எஸ்கேவோட ஒரு பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சு அவனை மிரட்டி தான் பணிய வச்சேன்னு நினைச்சேன். ஆனா இப்படி பொசுக்குன்னு சிம்பிளா ஒரு காரணத்தை சொல்லிட்டேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இல்லங்க, அது நமக்கு தான் சிம்பிளான காரணம். ஆனா எஸ்எஸ்கேவுக்கு அந்த டாக்குமெண்ட் பல கோடி சொத்து. அதான் பயந்துகிட்டு அவரை ரெஜிஸ்ட்ரேஷனே கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாரு. சரி, இதை என்கிட்ட நீ முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. நானும் கொஞ்சம் டென்ஷனா இருக்க மாட்டேன்ல? நீங்க எத்தனையோ தடவை எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணிருக்கீங்க. பதிலுக்கு நானும் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தேன். சரி, எப்படியோ ரெஜிஸ்ட்ரேஷனை சக்சஸா முடிச்சிட்டோம். அந்த இடம் கிடைக்க நீ தான் காரணம். இல்ல கௌதம், நீங்க தான் காரணம். உங்களை சொல்லிதான் எஸ்எஸ்கேவை நான் மிரட்டினேன். அதனாலதான் நமக்கு அந்த இடம் கிடைச்சது. சரி, வாழ்த்துக்கள் இலக்கியா. நீ ஆசைப்பட்டபடியே அந்த இடத்தை வாங்கியாச்சு. அடுத்து அந்த இடத்துல ஆதரவற்ற பெண்கள் இல்லத்தை ஆரம்பிச்சு கஷ்டப்படுறவங்களுக்கு சேவை செய்வோம். சரி, பாப்போம். சாரி கௌதம், நான் எதையுமே உங்ககிட்ட மறைச்சதில்ல. ஆனா இதை மறைக்க வேண்டிய சூழ்நிலை.
ஒரு மோசமான அப்பா கிட்ட ஒரு நல்ல புள்ள தோத்துடக்கூடாது. அதே நேரம் அந்த உண்மையை சொன்னா உங்க நிம்மதி போயிடும். அதனாலதான் கௌதம் நான் சொல்லல. என்ன மன்னிச்சிடுங்க. ஜானு, உங்க 2 பேருக்காக தான் காத்துட்டு இருக்கேன். ஒரு தகவலும் சொல்லல. என்ன ஆச்சு? நிலம் உங்க கைக்கு வந்துச்சா இல்ல அந்த பைரவி சொன்ன மாதிரி எஸ்எஸ்கே கைக்கு போயிடுச்சா? என்ன ஆச்சு சொல்லுங்களேன். என்ன ஆச்சு? 2 பேரும் இப்படி பாத்துட்டே இருக்கீங்க, பதிலே காணோம். என்ன ஆச்சு? ஜானு ஒன்னும் கவலைப்படாத. நாங்க அந்த இடத்தை வாங்கிட்டோம். நிஜமா தானே? ஆமா அத்தை, மாணிக்கோ சாரோட இடத்த என் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. டாக்குமெண்ட் பாருங்க. இங்க இங்க காட்டு. இலக்கியா, ஐயோ அச்சோ. ஐயோ, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜானு என்ன சின்ன குழந்தை மாதிரி குதிச்சுக்கிட்டு இருக்க? பின்ன என்னோட நிலைமை உனக்கு புரியாதுடா. நீங்க 2 பேரும் கிளம்பின உடனே நான் சாமி ரூம்லயே இருந்து வேண்டிக்கிட்டே இருந்தேன் தெரியுமா? இப்பதான் வெளியில வந்தேன். நல்ல வேளை நான் வேண்டது வீண் போகல. நீங்க பைரவி கிட்ட போட்ட சவால்ல ஜெயிச்சிட்டீங்க. அவளோட திமிர அடக்கிட்டீங்க. ஏன் இவ்வளவு பதட்டப்படுறீங்க அத்தை? நான் தான் கிளம்பும் போதே சொன்னேனே, கண்டிப்பா இந்த இடம் நம்ம கைக்கு வரும்னு சொல்லிட்டு தானே போனேன். இல்லக்கா, நீ சொன்னது நடக்கணுமே நானே பதட்டமா இருந்தேன். ஜானுவோட நிலைமையை யோசிச்சு பாரு. ஆமாப்பா, எப்படியோ நீங்க பைரவி கிட்ட போட்ட சவால்ல ஜெயிச்சிட்டீங்க. இனிமே நீங்க அந்த ஆதரவற்ற இல்லத்தை ஜாம் ஜாம்னு ஆரம்பிக்கலாம். இந்த வீட்டு நிர்வாகம், ஆபீஸ் அதிகாரம் எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. எதுவுமே பைரவி கிட்ட போகல. கைய கொடு. ஆமா, இத எஸ்எஸ்கே தானே வாங்குறதா இருந்தாரு. எப்படி உங்க கைக்கு வந்தது? அதுதான் எங்க மேஜிக். நாங்க போட்ட போடல அந்த எஸ்எஸ்கேவே சரண்டர் ஆகி எனக்கு இந்த இடமே வேண்டாம் விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஓடியே போயிட்டாரு. அவன் பெரிய கிரிமினல் ஆச்சே. அப்படி என்ன மேஜிக் பண்ணி லாக் பண்ண? ஜானு ஜானு, அது நான் சொல்றேன் கேளு. அந்த இடம் எஸ்எஸ்கே பேர்ல ரெஜிஸ்டர் ஆகிற கடைசி நேரத்துல இலக்கியா அவனை கூப்பிட்டு, உன்னோட இல்லீகல் சொத்தோட மொத்த டாக்குமெண்ட்ஸ் என் கையில இருக்கு, நீ இப்ப ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருந்து வாபஸ் வாங்கலன்னா எல்லா டாக்குமெண்ட்ஸையும் இன்கம் டாக்ஸ்ல கொடுத்துருவோன்னு மிரட்டி இருக்கா. உடனே அந்த எஸ்எஸ்கே இலக்கிய கால்ல விழாத குறையா கெஞ்சி கூத்தாடி, எனக்கு அந்த இடமும் வேணாம் ஒண்ணும் வேணாம், என்னை இன்கம் டாக்ஸ்ல மாட்டி விட்டுறாதீங்கன்னா அங்க இருந்து தலதறிக்க ஓடிட்டான். மாணிக்கமும் சந்தோஷமா கையெழுத்து போட்டு சொத்த கையில கொடுத்துட்டாரு. அப்பா, என் மருமகளா கொக்கா. ஆமா, அந்த எஸ்எஸ்கேவை லாக் பண்ண எப்படி ஐடியா கிடைச்சது உனக்கு? சாரி அத்தை, கௌதம் கிட்ட மறைச்ச மாதிரி உங்ககிட்டயும் உண்மையை மறைச்சுதான் ஆகணும். நான் ரேவதி அத்தைய பத்தியும் அவங்களுக்கு ஒரு புள்ள இருக்கிறத பத்தியும் சொல்லிதான் எஸ்எஸ்கேவை மிரட்டினேன். அந்த உண்மையை இப்போ சொன்னா நீங்களும் கௌதமும் தாங்க மாட்டீங்க. என்ன மன்னிச்சிருங்க. இலக்கியா, என்ன கேள்விக்கு பதிலே காணோம்? அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நானும் கௌதமும் பிளான் பண்ணி எஸ்எஸ்கே வீட்ல இருந்து சொத்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு இடத்துல வச்சிருந்தோம். அந்த விஷயத்த நாங்களே மறந்து போயிட்டோம். நேத்து தான் எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. அதை வச்சுதான் இந்த ஐடியாவை பண்ணேன். நான் நினைச்ச மாதிரியே அந்த எஸ்எஸ்கேவும் சரண்டர் ஆயிட்டாரு. ஒரே ஃபேமிலி தான், ஆனா ஒரே ஃபேமிலி
கிடையாது. இவளுக்கு டேஸ்ட் இல்லைன்னா வேஸ்ட். சாருக்கு டேஸ்டியா இருந்தா மட்டும் போதுமா? ஹெல்தியாவும் இருக்கணும். சமையல் சுவையா இருக்கணும், ஹெல்தியாவும் இருக்கணும். ரெண்டும் வேணும்னா ஒண்ணுதான். காடியா கடலெண்ணெய். வாசமா, சுவையா, ஹெல்தியா. காடியா கடலெண்ணெய் நமக்கு ரொம்ப அவசியமான குட் கொலஸ்ட்ரால் தரும் மூஃபாவோட. காடியா கடலெண்ணெய். ரெண்டும் வேணும்னா ஒண்ணுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.